శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாய. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழி கூறல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிறார் நம்மாழ்வார். அன்பர்களே, கடந்த 9 நாட்களாக திருமலை அப்பனுடைய பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே இன்று இறுதி நாளாக இந்த வேளையிலே பகவான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியாக திருச்சி வாகனத்திலே இப்பொழுது 4 மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இன்று இரவு துவஜ அவரோகணம் நடைபெற உள்ளது. அதாவது முதல் நாள் அங்குரார்ப்பணம், துவஜ ஆரோகணம், வாகன சேவைகள், திருமஞ்சனம், தங்கத்தேர் போன்ற சிறப்பு சேவைகள் நடைபெற்றது. இன்று காலையிலே சக்கரஸ்நானம் என்னும் தீர்த்த வாரியம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் வந்து அந்த எம்பெருமானை செவித்து கொண்டு அவருடைய அனுகிரகத்தை பெற்றார்கள். நாமும் இப்பொழுது அந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேதன மலையப்ப சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது நாம் திருச்சி வாகனத்திலே பகவானையும் தாயார்களையும் செவித்து கொண்டிருக்கிறோம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் இதோ திருமலையிலே நெத்திவாசம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த காளியன் என்ற அவனை காலால் எட்டி, அதாவது காலால் அழுத்தி கொண்டு அவனுடைய வாளை பிடித்து கொண்டு கையிலே சாட்டையுடன் நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் அந்த திருமலையப்பன் கிருஷ்ணாவதாரத்திலே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திருத்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செய்வீக திருக்காப்பு என்று திருப்பல்லாண்டிலே அந்த பகவானை மங்களாசாசனம் செய்தார்கள் ஆழ்வார்கள் 4000 திவ்ய பிரபந்தத்திலே. அதேபோல் வைஷ்ணவர்கள் பெருமதிப்புடன் போற்றும் இந்த பாசுரங்களுடன் திருப்பல்லாண்டு என்பது ஓர் உன்னத இடத்தை பெற்றுள்ளது. இதோ திருமலை கோவிலிலே பலி பீடத்தையும் துவஜஸ்தம்பத்தையும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் எல்லோரும் கூட சென்று உள்ளே சென்று அந்த எம்பெருமானுடைய தரிசனத்தை சேவித்துக் கொண்டு அவனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா என்று. அப்படி அந்த வைஷ்ணவ சந்நிதிகளில் இந்த பாடல் தொகுதி பாடப்பெற்றது. அதாவது இந்த திருமலையை உணர்ந்த
அனைத்து ஆழ்வார்களும் கூட மங்களாசாசனம் செய்தவர்கள்தான். நாதமுனிகளும் வேதத்திற்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் இருப்பது போல உள்ளத்திற்கு மங்களம் என்று அளிக்க வல்ல திருப்பல்லாண்டை நித்திய திவ்ய தேசமாது திவ்ய பிரபந்தாலு என்றும் கூறியுள்ளார்கள். அப்படி அந்த திவ்ய பிரபந்த ஸ்தானத்திலே துவக்கமும் இறுதியிலும் திருப்பாராயணம் செய்ய வேண்டும் என்ற ஆணை பிறப்பித்தார்கள். அந்த நாள் முதல் திருப்பல்லாண்டு வைஷ்ணவர்களுக்கு தாரக மந்திரமாயிற்று. அப்படி அந்த அத்தகைய சிறப்புமிக்க அந்த திருப்பல்லாண்டு பிறந்த கதையை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் பகவானுக்கு வைஷ்ணவ தலங்களிலே தினந்தோறும் இந்த திருப்பல்லாண்டு பாடப்படுகிறது. அதேபோல் 4000 திவ்ய பிரபந்தமும் பாடுகிறது. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் கூட இந்த திருப்பல்லாண்டையும் 4000 திவ்ய பிரபந்தையும் அனைத்தும் பாடுகிறார்கள். இதோ பகவானையும் தாயாரையும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பகவான் தன்னுடைய தேவியர்களுடன் மாட வீதிகளிலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் SVBC தொலைக்காட்சி மூலம் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். இந்த திருச்சி வாகனத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதியே அருணா. அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்தை முன்னிட்டு இறுதி நாளும் கடைசி நாளுமாக இன்று மிக விமர்சையாக தீர்த்தவாரி நடைபெற்ற பின் இதோ இப்பொழுது தங்க திருச்சியிலே தன்னுடைய தேவியர்களுடன் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை நாமும் சேவிக்கலாம். அதேபோல் இந்த பகவானுக்கு நாம் செய்ய வேண்டியது, அதாவது ஜந்து நாம் நரஜன்ம துர்லபம் என்று கூறுவது போல மனிதனாக பிறந்தவனுக்கு 3 கடன்கள் உள்ளன. அந்த 3 கடன்களையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பார்த்தால் தேவருணம், ரிஷிருணம், பித்ருருணம் என்று கூறுவார்கள். அந்த தேவருணம், ரிஷிருணம், பித்ருருணம் என்பது எப்படி என்றால் வேதங்களின் அடிப்படையில் அவைகளை பிரமாணங்களாக சித்தாந்தங்களாக சாஸ்திரங்கள் உண்டாயின. முதலில் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் பல ஜென்மாக்களுக்கு பிறந்த பிறகே மனித ஜென்மே, அதாவது மனித பிறவி கிடைக்கிறது. அது பூர்வ ஜென்ம பாப புண்ணியத்தை அனுசரித்தும் பகவத் கிருப்பையாலும் ஏதோ ஒரு வர்ணத்திலும் குடும்பத்திலும் மனிதன் பிறக்கின்றான். அதில் ஒவ்வொருவரும் சில பிறவி கடன்களை உண்டு. முக்கியமாக பிராமண குலத்திலே பிறந்தவருக்கு சில பிறவி கடன்களுடனேயே பிறக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. ஜாயா மானசோ வை பிராமணா திரிபிர் ரிண வான் ஜாயத்தே பிரம்மச்சரியேன ரிஷிபியா யக்னேன தேவேபியா பிரஜையா பித்ருருப்பையா என்று பிறவி கடன்களை முக்கியமாக கூறுகிறார்கள். தேவருணம், ரிஷிருணம், பித்ருருணம் என்று. ஜோதிஷ்டாமம், அக்னிஹோத்திரம், பஞ்சமகா யக்ஞம் முதலான ஹோம யாக்கிரதிகள் தேவருணம், அதாவது தேவர்களுக்காக செய்ய வேண்டியது. வேத அத்தியாயனம் செய்வதன் மூலம் ரிஷிருணமும் தீர்மம். பிரஜா உற்பத்தி மூலம் அவர்கள் செய்யும் சிரார்த்த பிராணாதி தர்ப்பணாதிகள் மூலம் பித்ருருணம் தீர்க்கப்படுகிறது என்றும், தேவதா அதிதி பிரதேபியா பித்ருபியஸ்ய ஆத்மனஹா ததா என்றும், குணவான் ஜாயத்தே மர்திய தஸ்மான் அன்ருணதாம் விரஜயத் என்று மகாபாரதத்திலே சாந்தி பர்வத்திலே கூறப்படுகிறது. அப்படி இந்த பிறவி பெருங்கடன்களை அடைக்க வேண்டிய கர்மாக்களை செய்வதன் மூலமாக ஒருவன் தன் தேகவாசனான காலத்திலே பரமாத்மாவை அடையக்கூடிய தகுதியை அடைவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ரிஷி யக்னம், தேவ யக்னம், பூத யக்னம் சர்வதா நிருத்தயக்னம் பித்ருயக்னம் ச யதாசக்தி நகா பயேத் என்று கூறுகிறார்கள். அப்படி இந்த யக்னங்களையோ பித்ரு காரியங்களையோ செய்வதற்கு பொருள் வசதி இல்லாதவன் என்ன செய்வது என்பதற்கும் சாஸ்திரம் அவர்கள் சக்திக்கேற்ப செய்ய வேண்டுமே அல்லாது விடக்கூடாது என்றும் கூறப்படுகிறது. அதனால் தான் விசிஷ்ட அத்வத்தையும் சித்தாந்தப்படி சரணாகதி செய்து கொண்டவர்களும் சிரார்த்த தர்ப்பணாதிகள் செய்ய வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் எங்கும் சொல்லப்படவில்லை. அப்படி நாம் பிறந்ததற்கு பலனாக தேவருணம், ரிஷிருணம், பித்ருருணம் என்று கூறுகிறார்களே, அப்படி இப்பொழுது நாம் தேவருணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனுடைய இந்த வருடாந்திர பிரம்மோத்சவத்தை முன்னிட்டு 9 நாட்களாக வாகன சேவைகளும் அனைத்து கைங்கரியங்களையும் நாம் சேவித்தோம். இதோ இப்பொழுது அந்த பகவான் திருச்சி வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய. வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா. திருமலையப்பனுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே இப்பொழுது நாம் அந்த பகவானை திருச்சி வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம்.
மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே அந்த பகவானுடைய ருணத்தை, அதாவது தேவருணம் ரிஷிருணம் என்று கூறப்படும் அந்த தேவருணத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். பித்ருலோகத்திற்கு செல்லும் மார்க்கும் வழியிலே வடக்கு வழி என்று கீதையிலும் உபனிஷத்திலும் சொல்லப்படுகிறது. அப்படி அந்த கர்மாக்கள் செய்யும் பொழுது அந்த பகவானையும் நினைத்து கொண்டுதான் செய்ய வேண்டும் என்றும், மகாபாரதத்திலே சாந்தி பர்வதத்திலே தேவ காரியா தபி முனே பித்ரு காரியம் விசிஷ்டத்தே என்று கூறப்படுகிறது. அதாவது ராமாயணத்திலும் தசரதனுக்கும் ராமன் காட்டில் இருந்தபோது ஜலதர்ப்பணாதிகள் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த பித்ருணங்களை தீர்த்தால் அவர்களுடைய ஆசீர்வாதம் என்றும் நமக்கு கிடைக்கும் என்றும், அப்படி அந்த பகவானுக்கும் செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் ஏராளமாக உள்ளன. அந்த பகவானை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். வருடாந்திர பிரம்மோற்சவம் இன்று விஜயதசமி நன்னாளில் வெற்றி வாகை சூடுகிறோம். அந்த விஜயதசமி நன்னாளிலே அப்படி இந்த திருமால் சயன கோலங்களிலே ஏராளமான, அதாவது 8 தலங்களிலே இருக்கிறார். அது என்னென்ன தலம் என்று பார்த்தால், தல புராணம் திருக்கடல் மல்லை, உத்தான சயனம் திருக்குடந்தையிலே, தர்ப சயனம் திருப்புல்லானியிலே, வடபத்திர சயனம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே, வீர சயனம் திரு இந்தளூரிலே, புஜங்க சயனம் திரு வேங்கடத்திலே, போக சயனம் தில்லை திரு சித்திரக்கூடத்திலே, மாணிக்க சயனம் திருநீர்மலை என்று இப்படி சயன கோலத்திலே அந்த பகவான் 8 இடங்களிலும் பகவானின் சயன கோலங்களை நாம் சேவிக்கிறோம் மானசீகமாக. அப்படிப்பட்ட அந்த பெருமாள் மலையப்ப சுவாமியாக வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது நமக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இந்த பிரம்ம உற்சவமானது இன்றுடன் முடிவு பெறுகிறது. இப்பொழுது நாம் பகவானை திருச்சி வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் திருவேங்கடமுடையானுடைய அந்த வாகன சேவையிலே திருச்சி வாகனத்திலே பெருமாளை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவத்திலே ஆத்மலோச்சன முகத்தால் பிரணவ ஸ்வரூபனான நாராயணனையும் அவன் சக்தியையும் கடமையையும் ஆகிய 3 சாவிகள் முறையே திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்றும் இப்படி உள்ளன. இந்த சாவிகளை உபயோகிக்கும் திறனை ஆச்சாரிய முகத்தாலே தான் நாம் காணப்பெறுகிறோம். நாராயணனே நமக்கே பறை தருவான், ஏகோ ஹவை நாராயணா ஆசித் நப்ரம் ஹதே மானேன சானா என்று இப்படி மந்திர ரத்னம், மந்திரராஜம், சரமஸ்லோகத்தை முன்னது பின்னதை விரிவுபடுத்த 2ம் கடையதை விளக்கும்படி உலகோர் அறியவே பிள்ளை லோகாச்சாரியார் முமுட்சுப்படி என்ற நந்தா விளக்கை மண்ணுய்ய மனிசருய் அளித்தார். இப்படி அந்த சுவிச லட்சணமான கிரந்தம் தென்மொழியிலே கலந்து மணிப்பிரவாள செயலியிலே தற்கால சமுதாயத்திற்கு அறிய முடியா நிலையை கோலமலர் பாவையான காலம் ஏற்படுத்தி இருப்பதும் உண்மையே. அதேபோல் இதொரு பணி என்றும் சாகசமானது ஒன்றும் ஆக இருக்கிறது. அகலகில்லேன் இறையும் மென் நலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் 3டையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று துவயார்த்த சுரூபியான குளிரருவி வேங்கடவன் தனது திருவாடி வாரத்திலே இவ்வாறு கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடமுடையான் இதோ வருடாந்தர் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருச்சி வாகனத்திலே நமக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியாக எழுந்தருளி மாட வீதிகளிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானையும் தாயார்களையும் சேவிக்கலாம், அவர்களுடைய அனுகிரகத்தையும் நாம் பெறலாம். இன்று இரவு துவஜ அவரோகணத்தையும் நாம் சேவிக்க இருக்கிறோம். காலையிலே விஜயதசமியை முன்னிட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. அதாவது ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமிக்கு திருமஞ்சனமும், அதைத் தொடர்ந்து சக்கரத்தாழ்வாருக்கு சிறப்பான திருமஞ்சனமும் நடைபெற்றது. அந்த தீர்த்தவாரியிலே கைங்கரியங்களாக செய்ததை நாம் சேவித்தோம். இப்பொழுது மலையப்ப சுவாமியினுடைய அந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த அழகான காட்சியை சேவித்து கொண்டிருக்கிறோம். திருமலையே பூலோக வைகுண்டம் என்று சொல்லுவார்கள், அதாவது கலியுக வைகுண்டம் என்றும் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் 100 அடி இடத்தை
வராக சுவாமியினிடம் பெற்று தன்னுடைய இடத்தை அவர் அங்கே நித்தியவாசம் செய்து கொண்டு எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அப்படி வராக சுவாமியின் அருளினால் திருமலையில் அந்த திருவேங்கடவன் எழுந்தருளியதால் தான் 7 மலைகளையும் தன்னுடையதாக்கி கொண்டு அந்த 7 மலைகளிலும் அவர் காட்சி தந்து ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு பெயரின் சிறப்பினை கொடுத்து அவர் பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையான் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது நாம் திருச்சி வாகனத்திலே பெருமாளையும் தாயார்களையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்றால் நமக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த பகவானுடைய சேவைகளை செய்ய வேண்டும். வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்றால் அந்த நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பகவானுடைய நாம சங்கீர்த்தனங்கள் கிரந்தங்கள் பாராயணத்தை செய்து பகவானுடைய நாமங்களை நாம் உச்சரித்தோமானால் எப்பொழுதும் கூட நமக்கு அந்த பகவான் நல்லதே அருளி செய்வார். அப்படிப்பட்ட பகவானுக்குத்தான் பல்லாண்டு பாடுகிறார்கள், 4000 திவ்ய பிரபந்தமாகவும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த திருமலையிலே எழுந்தருளியிருக்கும் பகவானுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் தங்கத் திருச்சியிலே நாம் பகவானையும் தாயார்களையும் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் தலத்திலே எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்யும் தொண்டிலே விஷ்ணு சித்தர் ஈடுபட்டாராம். அதாவது அவருடைய பெயர் பெரியாழ்வார் என்று பின்னால் மறுவப்பட்டது. அந்த தலத்தின் மகிமை பிரம்மாண்டமாக ஆசிரியத்த புதுப்பிக்க அவரது மனம் விழைத்ததாம். அப்படி அவரின் கனவிலே ஸ்ரீமன் நாராயணன் தோன்றி பாண்டியனின் நிலையை தெரிவித்தாராம். வேதத்தின் சந்தேகத்தை பேச்சுக்கு பொற்கிளியை பரிசாக பெற்று வருமாறு கட்டளையிட்டாராம். அந்த பகவானின் ஆணையை சிரமேல் எழுந்து ஏற்ற விஷ்ணு சித்தரும் மதுரை அம்பதி சென்று அங்கே நேராக பயணமானாராம். அரசவையில் பல அறிஞர்கள் வாதிடும் பொழுது கூட முக்திக்கு வழி காட்ட வல்லவன் பரம்பொருள் என்ற கருத்தினை நிலைநாட்டினாராம். அதனால்தான் பகவானுடைய கம்பத்திலே உச்சியிலே கட்டப்பட்ட பொற்கிளியானது தானாக வளைந்தது விஷ்ணு சித்தரின் கரத்திலே விழுந்ததாம். அடியவரின் பெருமையை உணர்ந்து அங்கே இருந்தவர்கள் அரசவையை பார்த்து அவரை போற்றினார்களாம். ஸ்ரீ வல்லப்பதேவன் விஷ்ணு சித்தரை பட்டத்து யானை மீதேற்றி நகரம் முழுவதும் வலமாக அழைத்துச் சென்றாராம். அவருக்கு பட்டாபிராமன் என்ற சிறப்பு பட்டர்பிரான் என்ற சிறப்பு பெயரையும் அளித்தார்களாம். இவ்வாறாக அந்த நாச்சியார்களுடன் மகாவிஷ்ணு கண்டு விஷ்ணு சித்தரை வாழ்த்தினார்களாம். பரமனின் தரிசனத்தை பெற்ற பட்டர்பிரான் கடமுடையான் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் திருமலையிலே ஆனந்த நிலையத்தையும் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்பார்கள். ஆகவே அந்த கோபுரத்தையும் அதை சுற்றியுள்ள அந்த வளாக பகுதிகளையும் சேவித்து கொண்டு பகவானுடைய அருளாட்சியையும் அனுகிரகத்தையும் பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய். அடியோ மாடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் தின்வல மார்பிலே வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அடிவார் சோதி வலத்துறையும் கூட ஆழியும் பல்லாண்டு அடைப்போர்க்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று பாஞ்சஜன்யம் என்னும் பல்லாண்டே என்றும் இந்த பாடலில் பெருமானை சிறிதும் பிரியாமல் அவரது மார்பிலே இடம்பெற்றுள்ள திருமகள் ஒளிமிக்க சுதர்சனம், பாரிலே புழங்கும் பாஞ்சஜன்யம் அதாவது சங்கு ஆகியவற்றை ஆழ்வார் வாழ்த்தி சேவிக்கிறார். அந்த இலங்கையிலே வாழும் அரக்கர்களை ஒழித்த ராமபிரான் உலகிற்கு அதிபதியாக தோன்றி அரக்கர்களின் குலத்தை களைந்த ரிஷி கேசன் அரியை பழித்த இரண்யனை அழித்த நரசிம்மர் மாயப்போரிலே வர்ணாசுரனின் 1000 தோள்களை அறுத்து ஆழி வல்லானான திருமால் அழகிய தோற்றம் மிக்க கருட கொடியோன் நாகப்பாம்பினை பாயாக கொண்டு பள்ளி கொண்ட பெருமான் பக்தர்களுக்கு வீடு பேற்றையும் அளிக்க வள்ளித்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி வாகனத்திலே. இன்று கடைசி நாள் வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இப்பொழுது திருச்சி வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் அந்த எம்பெருமான் தாயார்கள் இன்னும் சற்று நேரத்திலே, அதாவது இரவு, அந்த திருவேங்கடமுடையான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் திருச்சி வாகனத்திலே பவனி வந்து கொண்டிருக்கிறார்.
இந்த பகவான் 5 நிலைகளிலே பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் பரவாசுதேவனாக சேர்ந்து 4 திருநாமங்களுடன் இருக்கிறார். வியூகமாகவும் பரமபதத்திலே பரவாசுதேவனும் ஒன்றேயானதாலும் இரு இடங்களிலும் எந்த காலத்திலும் இருக்கக்கூடியவர்கள் சேத்தனர்களின் அபய குரலை கேட்டு அபயம் அளிப்பதும் இங்கிருந்துதான். இந்த காரணத்தினாலேயே திருப்பார் கடலை சேத்தனர்களின் கூப்பாடு கேட்கும் லோகம் என்றும் சொல்லுகிறார்கள். இங்கு 4 மூர்த்திகளும் பரவாசுதேவனுடைய அந்த அம்சமே ஆகும். பிரிந்திருக்கும் இந்த மூர்த்திகள் பிரளய பரவாசுதேவனிடத்திலே ஐக்கியமாகிவிடுமாம். வியூக மூர்த்திகளே பரவாசுதேவனுடைய 4 பாதங்களாகும் என்று மாண்டூக்கிய உபனிஷத்து கூறுகிறது. இப்படி விபவத்திலே நாம் பார்க்கப்படுவது என்னவென்றால், இந்த உலகத்திலே ஜீவாத்மாக்களை கர்மாதீனமாய் சம்சார கடலிலே உழல்கின்றவர்களை உஜ்ஜீவிக்க திருவுள்ளம் கொண்டவன் கருணாமூர்த்தியான எம்பெருமான். சாஸ்திரம் முதலானதுக்களை காருண்ய சாஸ்திராணி பாணினர் என்று என்றபடி கொடுத்தும் திருந்தாமல் தங்கள் வழியிலேயே சென்று கொண்டிருக்கும் ஜீவன்களை தங்கள் வழியிலே சென்று கொண்டிருக்கும் ஜீவன்களை பார்த்து வருத்தமடைந்து தன்னுடைய பரஸ்வரூபத்தை விட்டு ராமகிருஷ்ண அவதாரம் போன்ற அவதாரங்களை எடுத்து ஜீவர்களை சிக்ஷித்தும் ரட்சித்தும் தானும் வழிகாட்டியாக நடந்து காட்டிய அவதாரங்களே விபவம் எனப்படும். அப்படி பரவாசுதேவனாகவும் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சாவதாரம் என்று 5 நிலைகளில் நமக்கு அருளி செய்யும் அந்த எம்பெருமானுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ திருச்சி வாகனத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த பக்தர்கள் எல்லாம் கூட பகவானை கண் சிமிட்டினால் எப்பொழுது அந்த பகவானை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்று கண்களை கூட சிமிட்டாமல் பகவானுடைய முழு உருவத்தையும் தங்களுடைய ஹிருதயத்திலே வைத்துக்கொண்டு சேவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகவான் இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய மலையப்ப சுவாமியாக எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் திருமலை என்னும் க்ஷேத்திரத்திலே. அதேபோல் அந்தர்யாமி, இதற்கு ஹார்த்தன் என்ற ஒரு பெயரும் உண்டு. அதாவது ஒவ்வொரு ஜீவாத்மக்களின் ஹிருதயத்திலே அந்த கமலத்திலும் சூக்ஷ்மமாக இருப்பதோடு இருக்கும் பரமாத்மாவாகும். இந்த ஜப தபங்களாக பிராணாயாமம், யோகம் முதலியவைகளால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது அர்ச்சாவதாரம். நம் போன்ற சாதாரண மனிதர்கள் பரத்தையோ யூகத்தையோ விபவத்தையோ அந்தர்யாமியத்தையோ புறக்கண்ணால் கண்டு ஆசிரியிக்க முடியாது. பரம வியூகம் இரண்டும் நமக்கு அப்பாற்பட்டது. விபவமோ எம்பெருமான் அர்ச்சாவதாரத்திலே இருந்தவர்களுக்கு மட்டுமே ஆசிரியிக்க முடிகிறது. எனவே பூவுலகில் மானிடராக ஏதாவது உலகத்தினரோடு மரத்தினாலாகவோ அல்லது ஏதாவது ஒரு பொருளினாகவோ தங்கள் மனதிற்கு திருப்தி அளிக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படி அல்லது தங்கள் விரும்பியபடி எம்பெருமான் திருவுருவத்தை நாம் பார்க்கும் சந்தோஷையும் எம்பெருமான் திருவுருவத்தை செய்து அவைகளை கோவிலிலே கட்டி அதில் பிரதிஷ்டை செய்தோ அல்லது தங்கள் வீடுகளிலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கோவில் ஆழ்வாரில் எழுந்தருளச் செய்து அதற்கு சாநித்தியம் ஏற்பட வேண்டி பிரார்த்தனை திருவாராதனம் செய்ய வேண்டும். இது பிரதிமாயாந்து சாநித்தியம் அர்கஸ்யதே என்று வசனத்தை நினைவிலே கொள்ள வேண்டியதாகும். தவிர பக்தர்களின் பரதத்துவத்தை அதாவது இணங்கியும் பக்தர்களின் விருப்பப்படியும் திருமேனி கண்டு சேவை சாதிக்கும் நிலையே அர்ச்சாவதாரம் எனப்படுவது. இன்று நாம் காணும் அந்த கோவில்களில் அனைத்திலும் சேவை சாதிக்கும் மூலமூர்த்திக்குத்தான் அர்ச்சாவதாரம் என்று பெயர். இந்த வழக்கத்தையே பொய்கை ஆழ்வார் அருளி செய்துள்ளார். முதல் திருவந்தாதி பாசுரத்திலே அதாவது இவ்வாறாக கூறுகிறார்: மறுக்கத்து எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, அறுக்கத்து எப்பேர் மற்ற பேர் தமக்கருந்து வண்ணம் சிந்திக்கும் இமையாதிருப்பாரே வண்ணம் ஆழியானாம் என்று அழகிய மணவான பெருமாள் நாயனாரும்
தான் அருளிச் செய்துள்ள ஆச்சாரிய ஹிருதயத்திலே வேதங்களுக்கு எம்பெருமானுடைய பரதத்துவத்திலே நாக்கு, பாஞ்சராத்திரங்களுக்கு வியூகத்திலே நோக்கு, இது இதிகாச புராணங்களுக்கு விபவத்திலே நோக்கு, திவ்யாபரணங்களுக்கோ அர்ச்சாவதாரத்திலே நோக்கு என்று அருளி செய்துள்ளார். பரம புருஷனான ஸ்ரீபிள்ளை, பரம புருஷனான சாருணீகரான ஸ்ரீபிள்ளை லோகாச்சாரியரும் தத்துவத்ரயம் என்கின்ற பிரணகத்திலே சூத்திரத்திலே அர்ச்சாவதாரமாய் தமக்கருந்து தமக்கு உகந்தது எந்த உருவமோ அவ்வுருவம் என்றபடியே சேத்தனர்களுக்கு அபிமான துவயத்திலே விசேஷங்கள் போலன்றி தேச காலாதிகள் நியமில்லாத சந்நிதி அப்படி அபராதங்களை காணாக விட்டு அர்ச்சக, அதாவது பரதத்துவமான சமஸ்த வியாபரணங்களையும் உடையவனாக கொண்டு கோவில்களிலும் கிரகங்களிலும் எழுந்தள்ளிருக்கும் நிலை தவிர சூத்திரம், ருசி ஜகத்வத்வம், சுபாசரயத்வம், அசேஷ லோக சரண்யத்துவம், அனுபாவியத்துவமும் எல்லாம் அர்ச்சாவதாரத்திலே பரிபூர்ணம் என்கிறது. அப்படிப்பட்ட பெருமாளை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பகவானே, ஏழுமலையானே, வேங்கடவனே, கோவிந்தா கோவிந்தா என்று திருவேங்கடமுடையானை மனதார நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ திருச்சி வாகனத்திலே பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா, ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா, ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா. పురాణ పురుష గోవింద, పుండరీకాక్ష గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద. నందనందన గోవింద, నవనీత చోర గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద. పశుపాలక శ్రీ గోవింద, పాప విమోచన గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద. దుష్ట సంహార గోవింద, దురిత నివారణ గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద. శిష్టపాలక గోవింద, కష్ట నివారణ గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద. వజ్రమకుటధర గోవింద, వరాహమూర్తి గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద.
ಗೋಪೀಲೋಲ ಗೋವಿಂದ ಗೋವರ್ಧನೋದ್ಧಾರ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ದಶರಥ ನಂದನ ಗೋವಿಂದ ದಶಮುಖ ಮರ್ದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಪಕ್ಷಿವಾಹನ ಗೋವಿಂದ ಪಾಂಡವ ಪ್ರಿಯನೇ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಮಧುಸೂದನ ಹರಿ ಗೋವಿಂದ ಮಹಿಮ ಸ್ವರೂಪ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ವೇಣುಗಾನ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಸೀತಾನಾಯಕ ಗೋವಿಂದ ಶ್ರಿತ ಪರಿಪಾಲಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಅನಾಥ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಆಪದ್ಬಾಂಧವ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಕರುಣಾಸಾಗರ ಗೋವಿಂದ ಶರಣಾಗತವಿದೆ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ సుముఖమంగళము శుభమంగళము సుముఖమంగళము శుభమంగళము శమదమగతటే జయమంగళము సుముఖమంగళము శుభమంగళము శమదమగతటే జయమంగళము సుముఖమంగళము శుభమంగళము
శమదమగతతే జయమంగళము సుముఖమంగళము శుభమంగళము. కనకాంబర నిజ ఘన చరణాంబర ధనుజ శరణ హత దైత్యగణ. కనకాంబర నిజ ఘన చరణాంబర ధనుజ శరణ హత దైత్యగణ. అనుపమ చరితానంత నిరత అనుపమ చరితానంత నిరత సనక ప్రియతే జయమంగళము సుముఖమంగళము శుభమంగళము. శమదమగతతే జయమంగళము సుముఖమంగళము శుభమంగళము. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద. గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద. గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద. గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. నందనందన గోవింద నవనీత చోర గోవింద. గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద. గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. శ్రీనివాస గోవింద.
ಅನಾಥ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಆಪದ್ಬಾಂಧವ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಕರುಣಾಸಾಗರ ಗೋವಿಂದ ಶರಣಾಗತವಿದೆ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಕಮಲದಳಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಕಾಮಿತ ಫಲದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ